மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Right, we have discussed about the past paper on 2018, the previous classes. Today also we are going to continue this paper. Right, today we are going to discuss the questions in part 2. Okay, right. இப்போ இந்த பார்ட் 2 எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ண போறீங்க? இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சிக்கலான கேள்வி. அப்ப இந்த பார்ட் 2 எப்படி ஹேண்டில் பண்ண வேணும்? அப்ப பார்ட் 2 நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணினா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இது தெரிஞ்சிருப்போம். நாங்கள் சும்மா வெறுமனே பாஸ் பேப்பர் அல்லது இங்கிலீஷ் படிக்கிறோம் இல்லை என்ன பாடம் என்றாலும் பாடத்தை படிக்கிறோம் என்றதை விட நாங்கள் எக்ஸாமை நோக்கி அறிவை நோக்கி படிக்கிறது ஒரு புறம் இருக்கு. அறிவுக்கு படிக்கணும் கட்டாயம். எக்ஸாமை மட்டும் பேஸ் பண்ணி படிக்கிறது வாழ்க்கைக்கு உதவும் தெரியாது. அறிவை நோக்கி படிக்கணும். நாலேஜ். And we must learn to develop our knowledge. But we have to face the examination. We have to get top results. So we should identify the questions first. How can we get top marks for the questions? What are the types of questions there? Right? அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் பேப்பர் 2, பேப்பர் 1 நாங்கள் பார்த்து 9 to 16 altogether 8 questions. We have to score 60 marks for this part 2. How can we achieve the full marks 60? Question number 9, test 9, vocabulary test. Vocabulary test. அப்போ இந்த vocabulary testல 1 into 5 marks. இப்போ இது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரதில்லை. இந்த கொஸ்டின்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. இந்த பேப்பர்ல இந்த மாடல்ல கிரைடீரியா இருக்கு. டெஸ்ட் நம்பர் 9 இங்க half into 10 போட்டிருக்கீங்கன்னா சில விட 1 into 5 மாறுது. ஆனால் எங்களுக்கு ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்ஸ் 5. டெஸ்ட் நம்பர் 11 லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இது எல்லாரும் கடுமையாக பயப்படுற ஒரு கேள்வி. உங்களை எல்லாருக்குமே இந்த கேள்வியை கண்டா பயம். ஏனென்றா அங்கே ஒன்று சும்மா விளையாட்டை காட்டுறாக்களுக்கு டாக்டிக் டோக் போட்டு ஓடையிலாது. நல்லா படித்தாக்களுக்கு ஒரு பயம். இதில் நாங்கள் பிள்ளை விட்டுருவாங்க. ஆனால் உண்மையாக இது ஒரு ஈஸியான பாட். நாங்கள் அந்த கொஸ்டினுக்கு பார்க்கக்குள்ள பார்ப்போம். நாங்கள் அதை தனியாக ஸ்பெஷலாகியும் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த டெஸ்ட் நம்பர் இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சம்மந்தப்பட்டது. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளியராக இருப்பீங்கள்னு சொன்னால், அதாவது வேர்டையோ அல்லது ஃப்ரேசஸையோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குமென்று சொன்னால், ஒரு சென்டென்ஸில் நீங்கள் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த
சென்டென்ஸின் ஒவ்வொரு பகுதியையும் பாட்ட ஐடென்டிஃபை பண்ணுவியலாக இருந்தால் இந்த கேள்வி ஈஸி, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். half into 14, 7 marks. Right? The next one, grammar. அப்போ இதில் தான் என்ன active voice, passive voice, reported speech, if clause, அதுகள் ஏதாவது போடலாம். சரிதான். டெஸ்ட் நம்பர் 12. இங்கே டெஸ்ட் நம்பர் 10 வேர்ட் கிளாஸோட சம்பந்தப்படுத்தி கூடுதலாக வாராது. கட்டாயம் அப்படித்தான் வரணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை, மாறி வரலாம். ஆனால் அது ஒரு பார்ட். அப்போ வேர்ட் கிளாஸ் என்று சொல்லி வரைக்குள்ள உங்களுக்கு வேர்ட் கிளாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதுகள் நல்லா கிளியராக இருக்கும் என்று சொன்னால் இந்த டெஸ்ட் நம்பர் 10 நீங்கள் ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். ரைட்? கூடுதலாக அந்த டெஸ்ட் நம்பர் 10 அப்படித்தான் வாரது. 12 கிராமரோட வரும். அது நீங்கள் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இஃப் க்ளோஸ் கிளியராக இருப்பீங்கள்ண்டா. இஃப் க்ளோஸ் நடுக வார இல்லை, நான் வாரது அதுக்குள்ளே வந்துடும். வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அது 12. 13 and 15 reading part. Right? 13 and 15 are the reading part. 13 is for the short reading or scanning. You can scan the short paragraph and select the answers correctly. But the 15, test number 15, comprehensive passage. ஒப்பீட்டளவில் நல்ல நீளமான பெரிய ஒரு டெக்ஸ்ட் ஒன்றாங்க தரப்படும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கு. சரி. அப்போ இந்த 13 ரீடிங்ன்றது ஏதாவது லேபல்ஸ் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அல்லது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது தந்து அதை மேட்ச் பண்ண சொல்லி, அதாவது அங்கே நீங்கள் ஃபைண்டிங் அவுட் ஆன்சரை கண்டெடுக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கு. ஆன்சர் பண்ணுறதுன்றதை விட அங்கே ஃபைண்டிங் அவுட். அப்போ இந்த 15 பலவிதமானது வரும். அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டிக் ஆர் கிராஸ், குறிப்பிட்ட ஒரு வேர்டுக்கு மீனிங் அப்படின்னா ஒரு ப்ரோனவுனை குறிப்பிட்டு அந்த ப்ரோனவுனுடைய மீனிங் என்னன்னு கேட்பினா அது என்னதுக்கான அதனுடைய நவுன் என்ன. ஏதோ ஒரு நவுனுக்கு பதிலாக தான் நாங்கள் ப்ரோனவுன் பாவிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோனவுனை போட்டுட்டு அதுக்குரிய நவுன் என்ன, அல்லது ஒரு சின்ன ஃப்ரேஸை போட்டுட்டு அதுக்குரிய மீனிங் என்ன, ஏதோ ஒன்று சிம்பிளாக இருக்கு. ஏன் சிம்பிளான்னு சொல்கிறேன்னு பாருங்கோ, இங்கே 7 கேள்வி இருக்குது, ஆனால் 8 மார்க்ஸ். சரிதான். அப்போ அங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. ஸ்கோர் பண்ணுறது இப்போ ஈஸியாக இருக்கும். ரைட்? அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கு. அப்போ அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணி போட்டு போகலாம். ரீடிங் பேசேஜ். அப்போ இந்த ரீடிங் பார்ட், அப்போ இந்த ரீடிங் ஒரு பேசேஜை தந்து அல்லது ஒரு டெக்ஸ்டை தந்து அதை ரீட் பண்ணி எழுதுறது 13 and 15. 14 and 16. You have to write some. இங்கே எதுவுமே மார்க் பண்ணுறதுக்கு இராது. நீங்கள் மார்க் பண்ணினாலும் மார்க் பண்ணி வைக்க வேணும். மைண்ட் மேப்பை போட்டு நீங்கள்லாம் எழுத வேண்டி இருக்கு. அதுலேயும் இந்த 14 எங்களுக்கு ஈஸி. 14 எங்களுக்கு ஈஸி. ஏன்? கேள்வி இப்போவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? அங்கே லெட்டர் ஒன்று வரும். ஏ பார்ட் 14A ஒரு லெட்டர் 100 வேர்ட்ஸில்
நீங்கள் எழுத வேண்டிய ஒரு லெட்டர். 14B 100 வேர்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு கிராஃப், வென் டயக்ராம், டேபிள், பார் சார்ட், பை சார்ட், ஏதோ ஒரு தந்திருக்கிற ஒரு ரிசல்ட்ஸை அல்லது ஒரு சமரியை வச்சு நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ டெஸ்ட் நம்பர் 14 இப்போ எல்லாருக்கும் கொஸ்டின் தெரியும். லெட்டர்ன்னு சொன்னால் லெட்டரில் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். அப்போ இன்ஃபார்மல் லெட்டர்ன்னு சொன்னால் இன்ஃபார்மல் லெட்டர்லையும் பிறகு அதை நாங்கள் பிரிக்கலாம். என்ன, இன்விடேஷன் லெட்டர், இன்ஃபர்மேஷன் லெட்டர், ரிப்ளை லெட்டர் சொல்லி. ஆனால் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டுக்குள்ளே ஒரே பேட்டர்ன்லாம் வரப்போகுது. ஃபார்மல் லெட்டர்ன்னு சொன்னால் ஃபார்மல் லெட்டர்லையும் அதே மாதிரி தான். ஃபார்மல் லெட்டர்லையும் கொஞ்சம் வரும். என்ன, அப்ளிகேஷன் லெட்டர், இன்விடேஷன் லெட்டர், இன்ஃபர்மேஷன் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர், ஏதோ அந்த டைப்புக்குள்ளாலே அங்கேயும் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு லெட்டர்ஸும் தெரியுது. இப்போ கிராஃப்னு எடுத்தோம்னு சொன்னால் பார் சார்ட், பை சார்ட், வென் டயக்ராம் வரலாம், டேபிள் வரலாம். அதில் பிறகு பார் சார்ட்னு சொன்னால் பார் சார்ட்டில் பேரலல் பார், சிங்கிள் பார், பேரலல் பார் ரெண்டு வரலாம். டேபிள்னு சொன்னால் சிங்கிள் டேபிள் ஓ டபுள் பேரலல் ரெண்டு இயர் அல்லது ரெண்டு சப்ஜெக்டையோ அல்லது ரெண்டு இதையோ கம்பேர் பண்ணி வர்றது வரலாம். அப்போ அங்கே எல்லாம் எங்களுக்கு கேள்வி தெரியும். இப்போ எல்லாருக்குமே டெஸ்ட் நம்பர் 14 கேள்வி தெரியும். கிட்டத்தட்ட 16 நாங்கள் கெஸ் பண்ணி கொண்டு போகலாம். கெஸ் பண்ணி கொண்டு போகலாம். நாங்கள் அங்கால வரைக்கும் அதை பார்ப்போம். ரைட். அப்போ நாங்கள் இப்போ கொஷின் பேப்பருக்குள்ளே போவோம். அப்போ இப்போ கிளியர் தானே? ரைட். அப்போ ஒரு வொக்காபுலரி கொண்டு கிராமருக்கு 2, கிராமர் 2, ரீடிங் பார்ட் 2, ரைட்டிங் பார்ட் 10. அப்போ 8 கேள்வி. சரிதான். கிராமர் 2, ரீடிங் 2, ரைட்டிங் 2, 6, வொக்காபுலரி 1, மற்றது எங்களுடைய கிராமர் இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்ணுறதுக்கான ஒரு கேள்வி. 8 கேள்வி, மொத்தமாக 60 மார்க்ஸ். அப்போ இங்கேயும் பாருங்கோ, டெஸ்ட் நம்பர் 11க்கு 7 மார்க்ஸ், டெஸ்ட் நம்பர் 15க்கு 8 மார்க்ஸ், 14 10 மார்க்ஸ், 16 15 மார்க்ஸ். அப்போ இங்கேயும் உங்களுக்கு ஒரு சுவாம் இருக்குது பாருங்க. இந்த 60க்கு 35 ஃபர்ஸ்ட் பார்ட் சிட் பண்ணாமல் செகண்ட் பார்ட்லேயே. ஆனால் அப்படி உங்களுக்கு அங்கே சான்ஸ் இல்லை. ஏனென்றா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஒரே சிட்டிங்கில் தான் நடக்கும். ரைட். இங்கிலீஷை பொறுத்த வரையில் மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் ஒன்றும் கிடையாது, உண்டாயே நடக்கும். பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் ஹோலுக்குள்ளே போய் சிட் பண்ணினா 2 பேப்பரும் கொடுத்துட்டு தான் வெளியில் வரும். ஸோ இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு கதைக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லாமலே பாஸ் பண்ணலாம், கிரெடிட் எடுக்கலாம். ஏன் 60 மார்க்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, இந்த ரைட்டிங் பார்ட் 2 நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுப்பீர்கள் என்றாலே 25 மார்க்ஸ் வந்துடும். 2 வடிவ எடுப்பியலாக இருந்தால் 25 மார்க்ஸ் அங்கே வந்துடும். அதோட சேர்த்தது இந்த வொக்காபுலரி 5 மார்க்ஸ், இந்த கிராமர் 5 மார்க்ஸ் எடுத்தால் அங்கே 35 வந்து. அப்போ இங்கேயும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் 1க்கு போவோம். ரைட். இப்போ இந்த கேள்வி நீங்கள் எப்படி செய்ய போறீங்க? இந்த கேள்வியை
நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் படித்த நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்லையுமே நேமாக அது சொல்லி தந்திருப்பேன். இந்த டைமை சர்வ் பண்ணி எங்கள்ட பதட்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழிதான் நான் அன்றைக்கு சொன்ன வழி. என்ன வழி ஞாபகம் இருக்கா? ரைட், ஞாபகம் இருக்கா? First, we must understand the instructions through the example. இப்போ என்ன செய்யும்? முதல் we must read the instruction and then we must understand the example, right? அப்போ நாங்கள் முதல்ல இதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கணும். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கக்குள்ளே எங்களுக்கு விளங்கும். என்ன விளங்கும்? என்ன இந்த கேள்வியில் நாங்கள் என்ன செய்ய வேணும், அவை எங்கள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கினோம் என்றது விளங்க வேணும். அப்போ என்னத்தை எதிர்பார்க்கினோம் என்றது விளங்கினால் தான் நாங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சரை அக்யூரேட்டாக கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம் பேப்பர்ன்றது எங்கள்டைய அறிவை சொல்கிறதுக்கான இடம் இல்லை. அது வடிவாக தெளிவாக இருக்கணும் இல்லையா? எக்ஸாம்ன்றது அதை கேட்குற கேள்விக்கு அக்யூரேட்டாக நாங்கள் பதில் சொல்கிறதுல எங்களுக்கு மார்க்ஸ் வர்றது இருக்குது. அப்போ நாங்கள் அவை என்ன சொல்லினோம்ன்றதை முதல்ல இங்கே விளங்கி கொள்ளுவோம். என்ன நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று எதிர்பார்க்கினோம், ரைட், அதை செக் பண்ண போகிறோம். என்ன இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளால, ரைட், இப்போ செக் பண்ணிட்டேன். அவை என்ன சொல்லினோம்? செலக்ட் a word from the box which has a similar meaning to the word or phrase given within brackets and write it in the space provided. The first one is done for you. There are 3 extra words. இங்கே கவனமாக இருங்கோ. அப்போ இங்கே நான் நடுக சொல்கிறேன்னா இந்த கீவேர்ட் நீங்கள் மார்க் பண்ணி வைக்க வேணும். அப்போ இங்கே பாருங்கோ, செலக்ட் a word from the box. Similar meaning within brackets space 3 extra words. அப்போ இங்கே மிஞ்சுறது போடுற வேலை சரி வராது. மிஞ்சுறது போடுறது மட்டும் இல்லை, மற்றதுகளையும் நாங்கள் குழப்பறதுக்கான வாய்ப்பு கூட. எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போட்டால் நாங்கள் அதை செலக்ட் பண்ணுறதுல எங்களுக்கு அந்த சாய்ஸஸ் கூட கூட எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனை கூடும். இப்போ இதுவும் இதுக்கும் தானண்டா எங்களுக்கு சுகமாக எடுக்கலாம். ஜெஸ்ஸோ நோவண்டா ஒன்று ஜெஸ் அல்லது நோ. இப்போ ஜெஸ்ஸோ நோவை விட நாட் கிவன்ன்ற ஒரு ஆன்சரும் சேர்க்க பார்க்கணும். அப்போ 3 யோசிச்சு பாருங்க, குழப்பம் 3, இதோ இதோ இதோன்னு சொல்லி குழம்பணும். இங்கே 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்கு, பகவல் கவனமாக இருக்கும். அப்போ இதுவும் எங்களுக்கு முக்கியம். இந்த தேர் ஆர் 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்ன்றது எங்களுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரைட். இப்போ நாங்கள் தேர்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். என்ன தேர்ட் ஸ்டெப்? ஆன்சரே இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். என்ன அப்போ வழங்கப்பட்ட அந்த வேர்ட்ஸை நாங்கள் இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் பேராகிராஃபுக்குள்ள ராங்கேக்குள்ளே எங்களுக்கு அந்த ஐடியா வேறு, ரைட். அப்போ இப்போ ஏன்ஷன்ட் அங்கேயாவே எக்ஸாம்பிளில் பாவிச்சபடியே அவையே வட்டி போட்டணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெட்டுங்க. என்ன அப்புறம் அதையும் வச்சுக்கொண்டு 4 சொல்ல எக்ஸ்ட்ரா வேர்ட் வந்துட்டோம். உங்களுக்கு ஏற்கனவே 3 தந்திருக்கணும். இந்த ஏன்ஷன்ட்டை திரும்ப நீங்கள் வச்சிருப்பீங்கள்ன்றா அது 4வது வேர்ட் ஆகணுன்ட்டு உங்களை குழப்பிக்கொண்டு சிக்கலை குறைப்பேன். அப்போ ஏன்ஷன்ட் வட்டியாச்சு, அவையே வட்டி இருக்கணும். அட்ராக்ஷன், common, destinations,
located, prevails, stay, tourists, identity ticket. Right. சில அது தெரிஞ்ச மாதிரி இருக்கு, சில அது நல்ல பழக்கமான சொல் இருக்கு, சில அது புதுசாயும் இருக்கு. பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். நாங்கள் இப்ப பேராகிராஃப் உள்ளதான். இப்ப step 4 what? Step 1, read the instructions. 2, compare the example with the instruction or check the instruction through the example. Step 3, understand the given words. Step 4, A, B, C. Step 4A, இந்த blanks ஓட சேர்த்து இந்த concept என்னன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ பேராகிராஃபை நீங்கள் அந்த blanks ஓட சேர்த்து அது முழுமையிறாது. ஆனால் எங்களுக்கு இந்த தந்திருக்கிற பேராகிராஃபினுடைய ஐடியா கிளியராக வரும். அப்போ ஐடியா வந்ததுண்டா அந்த ஐடியா இந்த வேர்ட்ஸ் சம்பந்தமான எங்களுடைய அந்த கன்சன்ட்ரேஷனை நாங்கள் கூட்டலாம், அல்லது அந்த வேர்ட்ஸுக்குரிய ஃபோக்கஸிங்ன்றது ஈஸியாக இருக்கு. அந்த வேர்ட்ஸை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீம் அல்லது இந்த கன்செப்ட் என்ன, பேராகிராஃபினுடைய தீம் அல்லது கன்செப்ட் என்ன, ரைட். இப்போ வாசி Anuradhapura and Polonnaruwa are two ancient cities in Sri Lanka. Right. இதில் நிப்பாட்டி போட்டு பிரேக்கெட்டுக்குள்ளே என்ன வந்தவே அங்கே என்ன போட்டிருக்கு இது நாங்கள் முதலும் பார்த்துட்டோம். திரும்பவும் இருக்கா பார்க்குறதுல நட்டம் இல்லை. Belong to distant past. Right. அப்போ தொலைவை குறித்து வார்றது ancient. Right. அப்போ ஏதோ இப்படி ஏதோ தான் அங்கே வரப்போகுது. They have a lot in full stop. So, similar in many ways. Similar in many ways. அது என்ன similar in many ways? இருக்கட்டும். Both these cities are dash in the north central province. Situated. இந்த situated எங்களுக்கு பழக்கமான சொல். இங்கே similar தெரிஞ்ச சொல், இங்கே past தெரிஞ்ச சொல். ரைட். அப்போ இந்த வேர்ட்ஸ் அதாவது இதுக்குள்ள வர கீவேர்ட்ஸையும் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் ஒருக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது நல்ல சரிதான். அப்போ இங்கே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர யூஸ்வலி ட்ரை வெதர் டேஷ் எக்ஸிஸ்ட் தெரியாது there in most of the months of the year. பதங்களுக்கு தெரியல இருக்கட்டும். These two cities are famous tourist place of interest. Swares. அப்ப இந்த interest எங்களுக்கு தெரிஞ்சது. Many local and foreign persons visiting places visit these cities throughout the year. அப்ப இப்ப எங்களுக்கு இது என்ன persons visiting places இடங்களுக்கு போறாங்க ரைட். அது இருக்கட்டும். they have வாசிஞ்சா நாங்கள் வாசிக்காட்டிலும் பரவாயில்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வாசிப்போம், பிறகு தேவையில்லை. they have a fast growing economy with a development of infrastructure facilities. அது எங்களுக்கு தேவையில்லை. இங்கே என்னென்ன ஜலஃபில் இந்த பிளாங்க்ஸ் இல்லை. அப்போ இந்த சிட்டிஸ் வேகமாக வளருதான். அப்போ ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டியை பற்றி இங்கே குறிக்கப்பட்டிருக்கு.
அப்ப அதுக்குரிய ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் இந்த பேராகிராஃபா இருக்கு. அப்ப இங்க டூரிஸ்ட் என்று சொல்லி ஒரு சொல்லு தந்திருக்கணும், அட்ராக்ஷன்ஸ் தந்திருக்கணும், டெஸ்டினேஷன் தந்திருக்கணும். ஸோ எங்களுக்கு இங்கே ஒரு ஈஸி ஒன்று இருக்கு. என்ன, ஏன்ஷியன்ட் சிட்டிஸை பற்றி தான் இங்கே சொல்லினோம். டூரிஸ்ட் இங்கே வரியினம், ஏன்னா டூரிஸ்ட் இங்கே வந்திருக்கு, டூரிஸ்ட் வரியினம். அப்போ இது ஒரு என்ன, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சைட்ஸ், 2 cities என்றதை புலனருவா. அப்போ எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கூட விளங்குது. என்ன, அப்போ இங்கே திருப்பி வருவா. இது இப்போ 4B, ஸ்டெப் 4B. இப்போ நாங்கள் இங்கே ஆன்சர் போடக்கூடாது, மார்க் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு இப்போ விளங்குது என்ன, they have a lot in similar in many ways. ஒத்ததன்மை பல வழிகள்லையும் ஒத்திருத்து, கொமன் பொறுத்த மாதிரி இருக்கு. என்ன, அப்போ நாங்கள் இங்கே 10 போட்டு வைப்போம். ரெண்டாவது தானே, ரைட். அப்போ இங்கே both these sites are situated, அமைஞ்சிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் இடன் குறித்து வார சொல்லொண்டு தான் இங்கே தேவை. இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இல்லை. அப்போ இங்கே லொக்கேட்டட் வரும் மாதிரி இருக்கு. ஸோ 3 போட்டு பார்ப்போம். Usually dry weather exists. இதுவும் ஒரு மாதிரி இருக்கு, இதுகளும் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இருக்கட்டும் பார்ப்போம். இப்ப இருக்கட்டும். These 2 cities are famous tourist interest attraction இங்க இருக்கு. ஸோ 5 மறக்காம. ஏன்னா நாங்கள் 3 போட்டு 4 விட்டு வந்தாங்க. அப்புறம் இதுக்கு 4 போட்டு புள்ளியா எழுதுற இல்லை, 5 ஞாபகமா போடுவோம். Persons visiting places, நாங்கள் இதுக்கு வசனத்துக்கு மெனக்கிட தேவையில்லை, டூரிஸ்ட் 6. அப்போ இப்போ எங்களுக்கு கிளியர். என்ன கிளியர்? they have a lot in common, they have a lot in common. பொதுவானவை நிறைய வச்சிருக்கீங்க. both these cities are located in the north central province. ஓகே, அது சரி வந்து. usually dry weather, வழக்கமாக உலர் வெப்ப வறள் வானிலை most of the year. அப்போ இதுக்கு ஐடென்டிக்கல் டெஸ்டினேஷன் இடம் குறிச்சுவார். அப்போ அது பொருத்தம். ஸ்டே வருமா? இல்லை. ஐடென்டிக்கல் வெதர் ஐடென்டிக்கல் இல்லை. ஸோ ப்ரீவைல்ஸ் இங்கே பொருத்தமாக வரலாம். பாப்பா இதுகளாம் தவிர்த்துட்டோம், இதுகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம், ரைட். அப்போ இப்போ பார்ப்போம். அப்போ தொடர்ந்து போவோம். ப்ரீவைல்ஸ் தேர் வெதர் ப்ரீவைல்ஸ். அப்போ இங்கே பாருங்கோ, இதில் நாங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ப்ரீவைல்ஸ் தான் வருமண்டேன், ட்ரை வெதர் ப்ரிவெயில் வேற இல்லை, ப்ரிவெயில்ஸ். அப்போ ட்ரை வெதர் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இங்கே இந்த ப்ரிவெயில்ஸ் வரலாமன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கே வேர்ப் தான் இல்லை, இது ப்ரிவெயில்ஸ் ஒரு வேர்பாக இருக்கு, ரைட். அப்படி வரைக்க ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், மெனி லோக்கல் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட். ஓகே, அப்போ இப்போ அப்படியே எழுதுவோம் காமெண்ட். இப்போ ஸ்டெப் 4C எழுத போகிறோம். ஸ்டெப் 4C. அப்போ ஸ்டெப் 4A இந்த பிளாங்கோட சேர்த்து இந்த பேராகிராஃபை வாசித்து ஐடென்டிஃபை பண்ணினாங்க. இதனுடைய கன்செப்ட் அல்லது இதனுடைய தீம் என்ன கிளியர் பண்ணினாங்க. B இந்த வேர்ட்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்ச நாங்கள். ஓகே, C எழுத போகிறோம், ரைட். அப்போ இப்போ எழுதுவோம். அங்கே 2 போட்டு நாங்கள் காமனுக்கு. ஓகே, லொக்கேட்டட் போட்டு நாங்கள் 3க்கு அங்கே போட்டிருக்கிறோம். ப்ரிவெயில்ஸ் 4க்கு போட்டு நாங்கள். ஓகே,
attractions போட்டுட்டோம், tourists போட்டு ரைட், வேலை முடிஞ்சு. பார்த்தீங்களா? அப்போ இது எதுவுமே புதினம் இல்லை, சிம்பிளாக நாங்கள் கொண்டு போவோம். ரைட், ஓகே, we shall meet with the other part the next class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.